உங்க எல்லாருக்கும் என் மேல கோவம் இருக்கும், எனக்கு புரியுது. ஆனா நான் ஒரு அப்பாவிய ஏமாத்தல. தான் சொந்த அப்பா அம்மாவை, தான் சொந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பணத்தை எடுத்துட்டு ஓடி போக பார்த்த ஒருத்தரை தான் நான் ஏமாத்தினேன். மாமா, கல்யாண ரிசப்ஷன்ல கூட இந்த பொண்ணு வந்திருந்தாங்க. ரோஹிணி வீட்டுக்காரர்கிட்ட தான் பேசிட்டு போனாங்க. இவன் பணத்தை எடுத்துட்டு ஓடணும்னு நினைச்சிருந்தா அது தப்புதான். ஆனா ஒரு பொண்ணு நீ இப்படி பண்ணலாமா? நான் திருடி சம்பாதிச்சதல்ல, ரத்த வேர்வை சிந்தி சம்பாதிச்சது. என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்புதான். என்னால உங்க ஃபேமிலி அஃபெக்ட் ஆயிருக்கு. நான் ஏன் அப்படி பண்ணேன்னு சொல்றதுக்கு என்கிட்ட நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஆனா என்ன சொன்னாலும் நான் செஞ்சது தப்புதான். தப்புதானே அசால்ட்டா சொல்றேன். என் பையன் பாவம் அப்பாவி, அவங்கிட்ட பேசி மைக்க அவங்கிட்ட பணத்தை எடுத்திருக்க. நான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டேன். ஆனா இவர அப்பா வேணலாம் சொல்லாதீங்க. சரி வாய் முடே, உங்ககிட்ட பேசவே கூடாது. ரவி, போலீஸ கூப்பிடுறா. எதுக்கு போலீஸ கூப்பிடுறீங்க? என் பையன் கிட்ட இருந்து பணத்தை ஏமாத்திருக்க. ஏமாத்தினது உண்மைதான். நான் தான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேனே. கொடுத்துட்டியா? ஆமாங்க, 27 லட்சத்துக்கு வட்டியோட 30 லட்சமா கொடுத்துட்டேன். இந்த பொண்ணு சொல்றது உண்மையா? இல்லப்பா, அது வந்து இதெல்லாம். ரோஹிணி, இந்த பொண்ணு சொல்றது நிஜமா? பணத்தை வாங்கும் போது இவங்களும் தானே இருந்தாங்க. இன்ஃபேக்ட் 3 லட்சம் ரூபாய் வட்டியோட கேட்டு வாங்கினதே இவங்க தான். அப்பா இல்லப்பா, இவ போய் சொல்றப்பா. நான் போய் சொல்றேனா? ஆமா பா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ கதை சொல்றாங்கப்பா. இவன் தான் இவகிட்ட ஏதோ பணம் வாங்கியிருப்பான்பா. நீ தப்பு பண்ணிட்டு என் மேல பழிய போறது இன்னும் நீ நிறுத்தல இல்ல. ஆனா நீ இப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா. அதுக்கு ஆதாரம் இருக்கு. ஜீவா காட்டுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பணத்தை கேட்டு வாங்கினாங்க. அங்க வச்சு கணக்கு முடிச்சிட்டேன். ஸ்டேஷன்ல நான் எழுதி சைன் வாங்கின பேப்பர். அதுல சாட்சி கேளுத்து முத்துன்னு போட்டிருக்கும் பாரு. பா, போன தடவை இவங்க கன்னடால இருந்து வந்தப்ப என் கார்ல தான்ப்பா சவாரிக்கு வந்தாங்க.